அடுத்த வீடியோ எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். நார்மலாக வந்துட்டு நம்ம வந்து மில்லட் பேஸ்லேயே தான் மேக்ஸிமம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒரு குழந்த வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னா, ஒன்று அது க்ரீமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா சாக்லேட்டாக இருக்கும். அதுவே நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கடையில் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நான் மில்லட் பேஸில் ஜிம்ஜாம் பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோக்கான டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டவுட்டை வந்து கீழே யூடியூப்லேயே சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான டவுட்டை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க. நார்மலாக நான் ஆன்லைன் கிளாஸில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப்லேருந்து வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும், ப்ராடக்டோட லிங்க் ஏதாவது தேவைப்படுது, அப்படி இல்லைன்னா கிளாஸ் பற்றின என்கொயரி இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரே வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்க மாட்டேன், அதுவுமே சொல்லிடுறேன். இப்போ ஒரு வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே சொல்லணும்னா ஒரு 4 hours எடுக்கும். ஸோ நான் எல்லா வீடியோவில் கொஞ்சமாக சொல்லிகிட்டே வரேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணி பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நான் அங்கங்கே என்ன சொல்லியிருக்கேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே வீடியோவில் பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லலை. நான் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப டீட்டெயில்டாக போனதுக்கான ரீசன் என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் நீங்கள் மிஸ் பண்ணாலும் அவுட்புட் இந்த மாதிரி வராது. ஏதாவது ரெசிபி கார்டு வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக வராது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும். நம்ம எப்போவுமே ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறோம். அது கூடவே ஃப்ளேவருக்காக காடமம் யூஸ் பண்ணுறோம், ரிச்னஸ்க்காக நட்ஸ் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பாதாம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் யூஸ் பண்ணோம், அதாவது கேஷ்யூ, பிஸ்தா அந்த மாதிரி யூஸ் பண்ணோன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து பாதாம் சேர்த்துட்டு அது கூடவே காடமம் சீட்ஸு சேர்க்குறேன். காடமம் வந்து தோலோடு சேர்க்காம வெறும் சீட்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு அது கூடவே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூணுமே அரைச்சிட்டு இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் தான் மில்க் மேடு வச்சு நான் செய்கிறது எப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மில்க் மேடு வந்துட்டு என்கிட்ட இருந்தது வந்து 75 கிராம் தான் இருந்தது. இப்போ நான் ஆர்டர் போட்டு அது வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பிண்டு கமெண்டில் கொடுக்குறேன். இது போக நான் கஸ்டர்ட் பவுடரும் யூஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து மில்லட் குக்கி அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நார்மலாக அதே மாதிரி நம்ம ரிப்ளிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடைகளில் வாங்கின மாதிரியே ஒரு கலர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது சேர்க்குறப்ப உங்களுக்கு அந்த கலர் வந்து சூப்பராக கிடைக்கும். மில்லட்டோடையும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக கலர் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு ஷாப்பில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா. அப்படி இல்லை நேச்சுரலாக இந்த மாதிரி கலர்ஸே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் சால்ட்டு சேர்த்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து எப்படி பீட் பண்ணணும், என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வீடியோவில், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயில்டாகவே எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ மில்லட் ஃப்ளார் எடுத்துக்கலாம். இதில் வந்து சோளம், திணை இது ரெண்டுமே எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் வந்துட்டு என்னென்னலாம் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் முதல்ல நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. இப்போ பட்டர் எடுத்து வச்சாச்சு, மில்லட் ஃப்ளாரு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் மிக்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர், நெக்ஸ்ட்டு மில்க் மேடு. இந்த 5 பொருள் வச்சு தான் நம்ம இந்த ஸ்டெப்பை முடிக்க போகிறோம். இது முடித்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டர் வந்து எப்படி பீட் பண்ணுறதுன்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வராமல் நீங்கள் சீக்கிரமாக சுகர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாகவே வராது. ஸோ நல்லா பீட் பண்ணுங்கள். பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு விஸ்கு பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, பவுல் வந்துட்டு பெரிய பவுலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த பவுலோட லிங்க் அனுப்பியிருக்கேன். இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ப்ரைஸு. ஸோ உங்களுக்கு வந்து அமேசானில் வந்துட்டு எப்போயாவது ஆஃபர் போடுவாங்க இல்லையா, அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி டைமில் வாங்கிக்கோங்க. பட்டரை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சுகர் மிக்ஸு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டோட ஒரு 5 கிராம் அப்படி இல்லைன்னா ஒரு 7 கிராம் கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான இனிப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு 5 to 7 கிராம் வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு கொஸ்டின் எப்போவுமே கேட்பாங்க, இப்போ டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கோம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி தான் டெக்ஸ்சரும் இருக்கும். இப்போ நான் வந்து மில்க் மேடு சேர்த்துருக்கேன், அந்த மில்க் மேடை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மில்க் மேடை வந்து ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா
அது வந்து மில்க் மேட் இல்லாமல் எப்படி ஒரு குக்கி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நார்மலாக நான் ஏதாவது ஒரு ரெசிபி போடுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவு இதெல்லாம் வந்து பக்கத்து கடைகள்லே கிடைக்கும். ஸோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட ஒரு குக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேல்ஸ் கொண்டு போகலாமா வேணாமாங்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ மில்க் மேடு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராவே மில்க் மேடு சேர்த்துருக்கேன். அதை காட்டினா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட் மெஷர்மெண்ட் எல்லாமே பின்டு கமெண்டில் கொடுக்குறேன். இந்த பவுலில் ஆல்ரெடி நான் வந்து மில்லட் ஃப்ளார் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், சோளம் திணை இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கஸ்டர்ட் பவுடரையும் சேர்த்து அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சுட்டு சேர்க்குறப்ப எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிட்டு டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் சலிக்கணும் அப்படிங்கிறதே சொல்கிறது. இப்போ சலிச்சுட்டு செய்கிறதுக்கும் சலிக்காமல் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த டெக்ஸ்சர்லேயே. ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மிக்சிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாய்ஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது, அதாவது ஓவர் மாய்ஸ்ட்டாக இருக்குது. இப்போ கை வச்சு இதை எடுத்து நம்மளால் டோ பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. இது நார்மலாக நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், மில்லட் சேர்க்குறப்ப அது கூடவே நம்மளுக்கு வந்துட்டு கோதுமை மாவு சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டெக்ஸ்சர் கிடைக்கும். நான் இதுவரையும் கோதுமை மாவு சொல்லவே இல்லை. இது எதுக்காக சொல்லலை அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறதுக்காக தான் நான் சொல்லலை. இப்போ இது வந்து ஓவர் மாய்ஸ்டாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து 50 கிராம் அதாவது எக்ஸ்ட்ராவே நான் வந்துட்டு வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கூட வைக்காமல் அப்படியே கரெக்டாக சேர்க்குறேன். அது எனக்கு வந்துட்டு ஏற்கனவே செஞ்சு பழகுனதுனால இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணுறேன். நார்மலாக உங்களுக்கு முன்னாடியே பண்ணி காட்டுறேன். அப்போ அந்த டோ வந்து ஒரு லைட்டு மாய்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் உங்களால் அந்த ஷேப் எடுக்க முடியாது. அதே போல் ஓவர் மாய்ஸ்டாக இருந்தாலும் அது வந்து குக்கி வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்சர் வந்துட்டு கரெக்டாக வரும். முக்கியமாக இந்த ஜிம்ஜாம் குக்கிக்கு நடுவில் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ண முடியாது. ஓவர் மாய்ஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. நீங்கள் பண்ணுறப்ப உங்களோட டோ வந்து ட்ரையாக இருக்குது இல்லைன்னா மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வீட் ஃப்ளாரை வந்து மெஷர் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் நான் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன், ஒரு 10 கிராம் அளவு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதே அளவு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி கரெக்டாக வரும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போது நிறைய போட்டிங்க அப்படின்னாலும் ட்ரை ஆயிரும், அப்போ கம்மியாக போட்டிங்கனாலும் ரொம்ப மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை வந்து அந்த வீட் ஃப்ளாரை வச்சு நீங்கள் உங்களோட டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்குறப்ப இந்த மாதிரி ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குக்கி வந்துட்டு உள்ளே கட் பண்ணி எடுக்க முடியும். டோ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து குக்கி ஷேப் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடி வீடியோவுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோ வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குக்கி கட்டரில் இந்த மாதிரி வீட் ஃப்ளார் இல்லைன்னா மில்லட் ஃப்ளார் ஏதாவது டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரே டைம்லேயே நம்மளால் ஷேப் எடுத்துட முடியும். ஸோ இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த குக்கிக்கு வந்து திக்னஸ் ரொம்ப அதிகம் இருந்தாலும் நல்லா இருக்காது. நான் எடுத்திருக்க குக்கி கட்டரில் பாதி அளவு எடுத்திருக்கேன். பாதியை விட கம்மியாக எடுத்தாலுமே ஓகே, ஆனால் பாதிக்கு மேலே இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குக்கி மேலே இன்னொரு குக்கி நம்ம வைக்க போகிறோம். ஸோ திக்னஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துட்டாலும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக ஆஃப் குக்கி கட்டுற அளவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் நடுவில் இருக்கக்கூடிய பாட்டை வந்து நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு ஷேப் வச்சு அதிலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிசைன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமாக வந்துட்டு ஒரே ஒரு மிஸ்டேக் நான் ஸ்டார்டிங்கில் நிறைய பண்ணியிருக்கேன், அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். இப்போ எடுத்த உடனே சென்டரில் நான் வைக்கிறேன். என்னோடய கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது, அதனால அப்படியே வந்துடுச்சு. இந்த டேரெக்டாக இப்படி வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா உங்கள் குக்கி வந்து ரெண்டாக உடஞ்சிரும். இப்போ தேர்டு குக்கி பாருங்கள், இப்படி பண்ண உடனே உடஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் அந்த மூடி வச்சு திருவுறப்ப இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் லைட்டாக உள்ளே ஷேக் பண்ணிவிட்டு திருவுனீங்க அப்படின்னா சைட்லலாம் வந்துட்டு உடையாமல் இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி உடஞ்சாலும் நீங்கள் எடுத்து லைட்டாக ஒட்டி வச்சிங்க அப்படின்னா பேக் ஆகிறப்ப அது வந்து நல்லா உப்பி வர்றப்போ உங்களுக்கு வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆயிரும், ஃபினிஷ் ஆயிரும். ஸோ மறுபடியும் போட்டு தேய்க்க தேவையில்லை. அந்த கார்னர் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓகே.
நீங்கள் வச்சுருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு வச்ச உடனே உள்ளே போயிடும். அதாவது ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் உள்ளே போயிடும். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் பிளண்டடாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி உள்ளே ஷேக் பண்ணி அப்படியே கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சைட்லெல்லாம் உடையாமல் உள்ளே வந்து அந்த ஷேப் மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்படியே நீங்கள் வந்துட்டு குக்கி வந்துட்டு இந்த இது மேலேயே நீங்கள் ஜாம் வச்சு பண்ணலாம். ஆனால் நார்மலாக இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு டோனட் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு டிசைனாக போடுறப்ப உங்கள் குழந்தைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். மொத்தமாகவே நீங்கள் ஒரு 10 குக்கீஸ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 5 குக்கீஸில் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 5 குக்கீஸ் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த டிசைன் போடுறதுக்காக நம்ம வந்து அந்த ஹோல்ஸ் எடுத்ததுலேருந்து ஒரு ஒரு பேலட் நைஃப் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் போட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு குக்கி கட்டர் வாங்கணுன்னா அந்த டிசைன் குக்கி கட்டராக வாங்கணுன்னா நிறைய குக்கி கட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வச்சுருக்கிறது உங்களோட சர்க்கிளில் ஒரு குக்கி கட்டர் வச்சுருந்தீங்கனாலே மற்ற டிசைன் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்காக குக்கி கட்டர் வந்து டிசைனாக வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போவே பாருங்கள், இதுவே ஒரு நார்மலாக போட்டால் தான் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. இது வந்து நான் வந்து ஸ்பூனில் போட்டிருக்கேன், மெஷரிங் ஸ்பூனில். இப்போ பேலட் நைஃப்பில் போடுறது எப்படி போடுறேன்னா ஒரே டைரெக்ஷனில் போடுறேன். ஜிக்ஸாக்காக போடாமல் ஒரே டைரெக்ஷனில் போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ஜிம்ஜாம் பிஸ்கட்லாம் நம்ம கடைங்களில் வாங்குறதுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறப்ப நம்ம வீட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற தாட்டே இருக்காது. ஸோ அவங்களுக்கு தேவை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன், அதனால தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். குக்கி கட்டரில் வந்து ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக ட்ரேயில் வச்சு அடுக்கிட்டு நீங்கள் பேலட் நைஃபு ஸ்பூன்லாம் வைக்கிறப்ப மற்ற குக்கியை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இந்த குக்கி கட்டர்லேயே வச்சு நம்ம பண்ணுறப்ப மற்ற குக்கியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே அரேஞ்ச் பண்ணதோட டக்குன்னு முடிச்சிடலாம் வேலையை. அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ 3 மெத்தட் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்பூனில் பண்ணலாம், நைஃப்பில் பண்ணலாம், பேலட் நைஃப்பில் பண்ணலாம், குக்கி கட்டரில் பண்ணலாம், எதில் வேணாலும் பண்ணலாம். இந்த மாதிரி டக்குன்னு பண்ணுறதுக்கு குக்கி கட்டர் தான் ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்கும். ஸோ ஆர்டர்லாம் வர்றப்போ நம்ம பொறுமையாக உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்கு தான் குக்கி கட்டரில் இப்படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கடகடன்னு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோ ரெடி பண்ணி ஷேப் எடுத்து வச்சுக்கிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வச்சுருந்த ஷேப்பை வந்துட்டு டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டோம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். ஜாம் வந்துட்டு கொஞ்சம் கட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நீங்கள் பைப்பிங் கன்சிஸ்டன்சி வர மாதிரி நல்லா ஸ்மூத்தன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்துட்டு எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால நான் கடையில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கி கூட நீங்கள் வந்துட்டு ஃப்ரூட் மிக்ஸ் மாதிரி ஜாம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி டைமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கொக்கோ க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். கொக்கோ க்ரீமோட ஹனி சேர்த்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் க்ரீம் இருக்கும். அது வந்து ஒயிட் சுகர், வனஸ்பதி, மில்க் இது 3 சேர்த்து ஒரு க்ரீமாக ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் சாக்லேட் கூட ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட், சுகர் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மாதிரி கொக்கோ பவுடர், ஹனி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மலாக அதெல்லாம் வேணாங்கிறதுக்காக நான் ஹனி சேர்த்துட்டு இது கூட கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை கடையில் இருக்க மாதிரி கமர்ஷியலுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வனஸ்பதி, ஒயிட் சுகர், மில்க் இது 3 சேர்த்து க்ரீமாக ரெடி பண்ணிவிட்டு, அதாவது பட்டர் க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு நீங்கள் ஜாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குக்கி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பிளெயினாக இருக்க குக்கி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உள் பக்கமாக பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குக்கி வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி இருக்கும். உள் பக்கமாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நீங்கள் அந்த இதை மூடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஸ்ப்ரெட் பண்ணுறப்பே பாருங்கள் டக்குன்னு காஞ்சிரும். கொக்கோ பவுடரும் ஹனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு டக்குன்னு காஞ்சிரும். சப்போஸ் இது உங்கள்கிட்ட ஹனி இல்லை, வேறு என்ன ஆல்டர்னேட் பண்ணோன்னா நீங்கள் சாக்லேட்டு வந்து இது பண்ணிக்கோங்க. என்ன கலர் சாக்லேட் இருக்கோ, மில்க் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு,
காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். மெயினாக வந்து கமர்ஷியலுக்கு போகிறப்ப குழந்தைங்களுக்காக தான் இந்த மாதிரி குக்கீஸே ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒயிட் சுகரோ வனஸ்பதியோ காம்பவுண்டோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் ஏதாவது கொஞ்சம் காசு பார்க்காம கொஞ்சம் ஹெல்த்தியானதை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கமர்ஷியல் பர்பஸே பார்க்காம நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வரணும், நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணும். ஒரு ஆர்டர் வர்றதோடு நிறுத்திடாமல் அடுத்தடுத்து ஆர்டர் வரணும் அப்படின்னா ஸோ நீங்களும் நல்ல மெனக்கடலாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு என் பையனுக்கு பண்ணணும் பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாராவது பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எது சாப்பிட மாட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக கொஞ்சம் டேஸ்டியாக பண்ணி கொடுங்க. ஏதாவது கசப்பா அந்த மாதிரிலாம் இது பண்ணிடாமல் ஸோ ஃப்ரூட்ஸ் மிக்ஸோட ஏதாவது வால்நட் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேர் வால்நட் சாப்பிட மாட்டாங்க. என்னோடய பசங்க ஸ்டார்டிங்லாம் வால்நட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹைட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரூட் மிக்ஸோடு சேர்த்துட்டு வீட்டில் மேக் பண்ணுறதா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஹைட் பண்ணிவிட்டு கொடுக்குற மாதிரி பாருங்கள். ஜிம்ஜாம் பிஸ்கட்டில் வந்து கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் போட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் போட்டுக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட் வந்துட்டு கொக்கோ பவுடர் மேலே கூட போட்டிருக்கலாம். ஸோ எனக்கு அது ஞாபகம் இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் ஸ்ப்ரெட்லையும் போட்டுட்டு இது மேலேயும் நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் போட்டிங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது தீபாவளி ஆஃபராக மில்லட் குக்கீஸ், மில்லட் ப்ரௌனிஸ், மில்லட் லட்டூஸ் போயிட்டுருக்கு. யாராவது ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மில்லட் குக்கீஸ் யாராவது கற்றுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மில்லட் லட்டூஸ் கிளாஸ் போடலான் இருக்கேன். ஸோ யாருக்காவது பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணி உங்களோட ஸ்லாட்டை லாக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வீடியோ வேணும், என்ன மில்லட்டில் வேணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப சூப்பரான சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.